வாழ்க்கையிலே பெரும் செல்வம் வேண்டும் என்று சொன்னார். எந்த ஒரு நிலையிலும் நாம் வாழ்க்கையில் தடுமாறாமல் காப்பாற்றக்கூடிய சக்தி என்பது அம்மா பத்மாவதி. பத்மாவதி என்று சொன்னாலே மகாலட்சுமியின் அம்சம். இப்பொழுது நான் பேசப்போவது திருச்சானூர் திருப்பதியில் இருக்கக்கூடிய பத்மாவதி அம்மாவை பற்றித்தான். சுகன் ஊர் என்று பெயர்ப்பட்டது. சுகர் என்று சொன்னாலே குபேரனுக்கு குரு என்பதை பலரும் அறிவார்கள். குபேரனுக்கே குரு என்பதினாலே திருச்சுகன் ஊர். வாழ்க்கையிலே சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்கின்றோம். அந்த சுகத்தை நலத்தை வாரி வழங்கக்கூடியவர் சுகபிரம்ம மகரிஷி. ஒரு முறை அவர் வேண்டி வணங்குகின்றார். அம்மா மகாலட்சுமி, என் வீட்டிலே வசிக்க வேண்டும், என் ஆசிரமத்திலே வசிக்க வேண்டும், எனக்கு உன்னை குழந்தையாக வளர்க்க வேண்டும், உன் அருளை பெற வேண்டும் என்றெல்லாம் வேண்டி வணங்குகின்றார். அதே சமயத்திலே ஆகாசராஜன் என்று சொல்லக்கூடிய மன்னனும், அம்மா மகாலட்சுமி, என் இல்லத்திலே நீ இருக்க வேண்டும், என் உள்ளத்திலே இருக்க வேண்டும், என் குழந்தையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்குகின்றான். ஆம், நாமும் தான் நம் வீட்டிலே ஐஸ்வர்யலட்சுமி, சந்தானலட்சுமி, மகாலட்சுமி, விஜயலட்சுமி, பாக்யலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே அந்த கஜலட்சுமியாக விளங்கக்கூடியவள், சாம்ராஜ்யத்தை தருவக்கூடியவள், வீட்டிலே தவிட்டு பானையெல்லாம் தங்கமாக மாற்றக்கூடியவள், அந்த தனத்தினாலே வளத்தினாலே வாழ்க்கையில் பல்வேறு நலத்தை தரக்கூடியவள். ஆம், பெரும் வீடு, வாசல், வண்டி, வாகனம் என்ற நிலைகளை அருளக்கூடிய அந்த அன்னை பராசக்தியின் தத்துவமாகிய மகாலட்சுமியின் கடாட்சத்தை வேண்டி வணங்கி கொண்டிருக்கின்றோம்.